எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 9 வயது சிறுமியின் வடிவில் பக்தர்களுக்கு அருள் புரியும் அன்னை, தன்னுடைய கருணை கண்களால் உலகையே காக்கும் தாய், நினைத்த வரங்களை வாரி வழங்கும் பராசக்தி, 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் காமகோடி பீடமாகவும் உலகின் மோட்ச உரிகளில் ஒன்றாகவும் போற்றப்படும் காஞ்சி காமாட்சி அம்மனின் அதிசய வரலாறு என்ன? இந்த ஆலயம் எப்படி உருவானது? இதற்கு பின்னால் இருக்கும் புராண ரகசியங்கள் என்ன? காஞ்சி காமாட்சி அம்மன் மகிமை என்ன? இது எல்லாம் பற்றி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அகிலம் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாக திகழ்ந்து தன்னுடைய அருட்கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்து மனமுருகி தொழும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. காம என்றால் அன்பு, கருணை. அக்ஷி என்றால் கண். எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் பொங்கும் கண்களை உடையவள் என்றும், தன் கருணை மிகுந்த கண்களால் உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரியும் அன்னை என்றும் பொருள். கோவில் மாநகரம் என்று போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னை காமாட்சி பக்தர்களால் தாயாகவும் 9 வயது குழந்தையாகவும் வழிபடப்படுகிறார். வேண்டி வருபவர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கும் அன்னையாகவும், பேசும் தெய்வம் என்றும் பக்தர்கள் அன்னையை போற்றி அழைக்கிறார்கள். அன்னைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், குடும்பத்தில் மங்களம் பெருகும், செல்வ வளம் கூடும், நம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி ஆகிய 3 சக்தி ஸ்தலங்களிலும் காஞ்சி காமாட்சி ஆலயம் தனி சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது. மேலும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்பமாக காஞ்சி காமாட்சி அம்மன் கருதப்படுகிறார். கலைமகள் சரஸ்வதியையும் திருமகள் லட்சுமியையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டு உலகிற்கு அருள் புரியும் பராசக்தியாக அன்னை விளங்குகிறார். இவ்வளவு பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட இந்த புனித திருத்தலம் எப்படி உருவானது என்று பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். உண்மையில் காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் உருவானதற்கு புராணங்களில் ஒன்றல்ல பல வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அவற்றில் பிரபலமான கதைகளை நாம் பார்க்கலாம். தட்ச பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் மகளாக பிறந்தவர் சதிதேவி. இவர் உலகை காக்கும் ஆதிசக்தியின் அம்சம். சதிதேவிக்கு சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது தீவிர பக்தி. தட்சனின் விருப்பத்திற்கு மாறாக சிவபெருமானையே தன்னுடைய கணவராக ஏற்று மணந்து கொண்டார். தட்சனுக்கு இதில் சிறிதும் விருப்பமில்லை. அதனால் சிவபெருமானை பழிவாங்க நினைத்தான். மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான். அதில் பங்கேற்க சிவனுக்கும் சதிதேவிக்கும் அழைப்பு அனுப்பவில்லை. ஆனால் கணவரின் எச்சரிக்கையும் மீறி தந்தையின் யாகத்திற்கு சென்றார் சதிதேவி. அங்கு அவருக்கு அவமானமே மிஞ்சியது. தட்சன் சிவபெருமானை மிக கடுமையாக சபையில் நிந்தித்தான். தன்னுடைய கணவனை தன்னுடைய சொந்த தந்தையே அவமதித்ததை சதியால் தாங்க முடியவில்லை. அதனால் சதிதேவி தட்சன் நடத்திய யாக குண்டத்திலேயே விழுந்து உயிர் துறந்தார். தன்னுடைய அன்பு மனைவியின் உடலை தோளில் சுமந்தபடி சிவபெருமான் உலகம் முழுவதும் மிகப்பெரிய துயரத்துடன் உலா வந்தார். அப்போது உலக நன்மைக்காக திருமால் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அதன் விளைவாக சதிதேவியின் உடல் பல பாகங்களாக பிரிந்து பூமியின் பல புனித ஸ்தலங்களில் விழுந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அவற்றில் ஒரு மரபின்படி அன்னையின் நாபி, அதாவது தொப்புள் பகுதி, மற்றொரு மரபின்படி இடைப்பகுதி காஞ்சிபுரத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த திருத்தலம் நாபி பீடம் என்றும் 51 சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. இரண்டாவது புராண வரலாறு என்னவென்று பார்க்கலாமா? ஒரு நாள் கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் சிவபெருமான். அப்போது அவரின் இரு கண்களையும் பார்வதி தேவி விளையாட்டாக மூடிவிட்டார். அடுத்த கணமே உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டது. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, இந்த தவறுக்கு பரிகாரமாக நீ பூலோகத்திற்கு சென்று தவம் செய் பார்வதி என்று சொன்னார். சிவனின் ஆணையை ஏற்ற பார்வதி தேவியும் முதலில் மாங்காடு திருத்தலத்தில் பஞ்சாக்னி நடுவே கடுமையான தவம் மேற்கொண்டார். அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான், காஞ்சிபுரத்திற்கு சென்று என்னை நினைத்து தவம் செய், அங்கே உன் விருப்பம் நிறைவேறும் என்று அருளினார். சிவபெருமானின் ஆணைப்படி காஞ்சிபுரம் வந்த அன்னை கம்பா நதிக்கரையில் மணலால் சிவலிங்கம் உருவாக்கி முழு மனதுடன் வழிபட்டு கடும் தவம் மேற்கொண்டார். அப்போது அன்னையின் வழிபாட்டை சோதிக்க நினைத்த சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினாராம். வெள்ளத்தில் மணலிங்கம் கரைந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்னை காமாட்சி அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய இரு கரங்களால் இறுக தழுவி பாதுகாத்தார்.
அன்னையின் இந்த தீவிர பக்தியிலும் அன்பிலும் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு காட்சியளித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த வரலாற்று நிகழ்வு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இன்றும் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது. அன்னை தழுவியதால் அந்த மணல் லிங்கத்தின் பின்புறத்தில் அன்னையின் கை வளையல்கள் பதிந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இப்படியாக அன்னை சிவபெருமானின் அருளை பெற்று அவருடன் ஒன்றிணைந்ததால் இன்றும் காஞ்சி காமாட்சி அம்மன் திருத்தலம் உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்குகிறது. ஆனால் காஞ்சி காமாட்சி அம்மனின் வரலாறு இதோடு முடிந்துவிடவில்லை. அன்னையின் பேராற்றலையும் உலகை காத்த தெய்வீக சக்தியையும் எடுத்துரைக்கும் மற்றொரு அதிசயமான புராண வரலாறும் இருக்கிறது. அந்த அற்புதமான கதையையும் நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். இவன் சாதாரண அசுரன் இல்லை. பிரம்மதேவரை நோக்கி பல ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்து பல அரிய வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்களால் அவனுக்கு அளவில்லாத சக்தி கிடைத்தது. அதனால் அந்த சக்தியோடு சேர்ந்து அவனுடைய ஆணவமும் அதிகமானது. இந்த உலகத்தில் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தான் அவன். அதனால் உலகங்களிலும் தன்னுடைய கொடுமையை ஆரம்பித்தான். தேவர்கள் முனிவர்கள் யாரையும் நிம்மதியாக வாழவிடவில்லை. அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. இனி இப்படியே இருந்தால் உலகமே அழிந்துவிடும் என்று பயந்த தேவர்களும் முனிவர்களும் நேராக கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட சிவபெருமான், பந்தகாசுரன் சாதாரண அசுரன் அல்ல, பிரம்மாவிடம் அரிய வரங்களை பெற்றிருக்கிறான். அதனால் அவனை அழிக்கும் சக்தி அன்னை பராசக்திக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அன்னையிடம் அனுப்பி வைத்தாராம். அந்த நேரத்தில் அன்னை பராசக்தி காமகோட்டம் என்று போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் எடுத்து ஒரு செண்பக மரத்தின் மீது அமர்ந்து சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவத்தில் இருந்தார். சிவபெருமான் சொன்னபடியே தேவர்களும் முனிவர்களும் காஞ்சிபுரம் போனாங்க. அங்கே கிளி வடிவில் தவம் செய்து கொண்டிருந்த அன்னை பராசக்தியை வணங்கி பண்டகாசுரனால் தாங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் எடுத்து சொன்னார்கள். தேவர்களும் முனிவர்களும் தங்களுடைய துயரங்களை சொல்லி முடித்ததும் அவர்களுடைய நிலையை பார்த்து அன்னை பராசக்தியின் மனம் இறங்கியது. கவலைப்படாதீர்கள், பந்தகாசுரனின் கொடுமைக்கு இன்று ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அதே நேரத்தில் பந்தகாசுரன் கைலாயத்தில் இருந்த ஒரு இருண்ட குகைக்குள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அன்னை தெரிந்து கொண்டார். இவனை அழிக்க இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்தார். அடுத்த நொடியே அன்னையின் உருவம் மாறியது. 18 கரங்களில் 18 ஆயுதங்களை ஏந்தி பைரவ ரூபத்தில் உக்கிரமாக காட்சியளித்தாள். நேராக கைலாயம் சென்ற அன்னை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பந்தகாசுரனின் கழுத்தின் மீது ஒரு காலையும் மார்பின் மீது இன்னொரு காலையும் வைத்து ஒரே வெட்டில் அவனுடைய தலையை துண்டித்தாள். பிறகு அந்த தலையை ஒரு கையில் ஏந்தியபடி காஞ்சிபுரம் திரும்பி வந்தாள். அன்னையின் அந்த உக்கிரமான கோலத்தை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினர். சிலர் மயங்கியே கீழே விழுந்தனர். அவர்களின் பயத்தை போக்க நினைத்த அன்னை உடனே தன்னுடைய உக்கிர ரூபத்தை மறைத்து அழகிய பட்டாடை அணிந்த சிறுமியின் வடிவத்தில் புன்னகை முகத்துடன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த அழகிய திருக்கோலத்தை பார்த்ததும் தேவர்களும் முனிவர்களும் நிம்மதி அடைந்தார்கள். அன்னையை மனமாற போற்றி வணங்கினார்கள். அப்போது அன்னை, இந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுங்கள், பந்தகாசுரனின் உடலை அதில் புதைத்து அந்த இடத்தில் வெற்றியை நினைவு கூறும் விதமாக ஒரு வெற்றி தூணை நிறுவுங்கள் என்று சொன்னாலாம். அன்னையின் கட்டளையை ஏற்ற தேவர்கள் உடனே பள்ளம் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் பள்ளத்தை தோண்டி கொண்டிருந்த போதே அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால், அங்கே மல்லகன் என்ற ஒரு கொடிய அரக்கன் மறைந்திருந்தான். அவனை பார்த்ததும் தேவர்கள் மறுபடியும் அச்சமடைந்தார்கள். உடனே மகாவிஷ்ணுவை வேண்டி இந்த அரக்கனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற மகாவிஷ்ணு மல்லகனுடன் கடுமையான போரில் இறங்கினார். ஆனால் அந்த போர் சாதாரணமாக இல்லை. மல்லகனின் உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் புதிதாக ஒரு அரக்கனாக மாறி போரிட ஆரம்பித்தது. இப்படி அந்த இடமே போர்க்களமாக மாறிவிட்டது. மல்லகனின் உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் புதிய புதிய அரக்கர்களாக மாறி மகாவிஷ்ணுவை சூழ்ந்து தாக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த மகாவிஷ்ணு உடனே சிவபெருமானை நினைத்து கொண்டார். அடுத்த நொடியே சிவபெருமான் ருத்ரமூர்த்தியாக போர்க்கோலத்தில் அங்கே தோன்றினார்.
நிலைமையை புரிந்து கொண்ட அவர் 2 பூதங்களை உருவாக்கி, மல்லகனின் உடலில் இருந்து சிந்தும் ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழக்கூடாது, அனைத்தையும் குடித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார். சிவபெருமான் சொன்னபடியே அந்த பூதங்களும் ஒரு துளி ரத்தம் கூட கீழே விழாமல் குடித்துவிட்டன. அதனால் புதிதாக அரக்கர்கள் உருவாகுவது நின்று போனது. அதற்காகத்தானே காத்திருந்தார் மகாவிஷ்ணு. உடனே தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி மல்லகனை ஒரே அடியில் அழித்தார். அதற்கு பிறகு அன்னை கூறியபடியே பண்டகாசுரன் புதைக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் 24 தூண்களை நிறுவி அங்கே அழகிய காயத்ரி மண்டபம் ஒன்றை கட்டினார்கள். அந்த மண்டபத்திற்கு நடுவில் ஒரு பீடம் அமைத்து அன்னையின் அழகிய சிலையை பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் வழிபட்டார்கள். பிறகு மண்டபத்தின் கதவை மூடிவிட்டு வெளியே நின்றபடியே அன்னையை இரவு முழுவதும் துதித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்க தொடங்கிய நேரம் அனைவரும் மிகுந்த பயபக்தியுடனும் எதிர்பார்ப்புடனும் மண்டபத்தின் கதவை திறந்தார்கள். கதவு திறந்ததும் அவர்கள் கண்முன் தெரிந்த காட்சியை பார்த்து அனைவரும் மெய்சிலிர்த்து நின்றுவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் முந்தைய நாள் வைத்திருந்த சிலை அங்கே இல்லை. அதற்கு பதிலாக உயிருடன் எழுந்தருளியது போல் அன்னை காமாட்சி தேவி தன்னுடைய தெய்வீக திருக்கோலத்தில் காயத்ரி மண்டபத்தின் நடுவே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருந்தார். அந்த அற்புத தரிசனத்தை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தத்தில் திளைத்து அன்னையின் திருவடிகளில் விழுந்து மனமாற வணங்கினார்கள். அந்த நன்னாள் ஸ்வயம்பு மணிவந்திரத்தில் கிருத யுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாள். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சி கொடுத்தார். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக 4 கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தார். அவளது 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், மலர், அம்பு, கரும்பு, வில் முதலியவை காணப்பட்டது. அன்னையின் அழகையும் கருணையையும் பார்த்து பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை பார்த்து அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்களாம். அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களாலான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறார். தற்போது அன்னை காமாட்சி திருக்கோவில் காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஒரு அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கின்றது. அன்னை காமாட்சி திருக்கோவிலில் ஸ்தூலம், சூட்சமம், காரணம் என்னும் 3 வகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகிறார். பெரும்பாலான கோவில்களில் இவற்றுள் 1-2 வடிவில் தான் அன்னை காட்சி கொடுப்பாள். அந்த 3 வகை வடிவங்கள் என்னவென்றால் காமகோடி காமாட்சி தூல வடிவம், மூல விக்கிரக உருவில்; அஞ்சன காமாட்சி அரூபலட்சுமி சூட்சம வடிவம்; காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் காரண வடிவம். காமாட்சி அன்னைக்கு மகாதேவி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, லலிதா, ஸ்ரீ சக்கர நாயகி என்னும் திருப்பெயர்களும் இருக்கிறது. காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும், அதாவது காஞ்சிபுரம் திருத்தலத்தில் 108 சிவாலயங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அத்தனை சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகிறார். இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்கு என்று தனி சந்நிதிகள் இருப்பதில்லையாம். அம்பாளின் உற்சவமூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்களிலும் காட்சி கொடுக்கிறது. மூலமூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூபலட்சுமியாக அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கிறார். இது அன்னையின் சூட்சம வடிவம். இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது. ஆனால் இவளது திருமேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகின்றார். இந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மகான் அம்பிகையை போற்றி ஸ்லோகங்களை ஏற்றியிருக்கிறார்கள். கிருத யுகத்தில் துர்வாசலால் 2000 ஸ்லோகங்களாலும், திரேதா யுகத்தில் பரசுராமலால் 1500 ஸ்லோகங்களாலும், துவாபர யுகத்தில் சௌமியாச்சாரியாரால் 1000 ஸ்லோகங்களாலும், கலியுகத்தில் ஆதி சங்கரால் 500 ஸ்லோகங்களாலும் போற்றி வழிபட பெற்றவர் காஞ்சி காமாட்சி அம்மன். கருவறையில் அம்பிகை பத்மாசன கோலத்தில் கரும்பு வில்லும் புஷ்பபானமும் கொண்டு அழகான கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். கருவறையில் அம்பிகையின் வலது புறத்தில் ஒற்றை காலில் பஞ்சாக்னி நடுவில் நின்றபடி காட்சி தரும் அம்மனையும் நாம் தரிசனம் செய்யலாம். பண்டகாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே அவதாரம் செய்தவள் காமாட்சி அம்மன். அவள் பண்டகாசுரனை வதம் செய்த உக்கிரத்துடன் திகழ்ந்ததால் அம்மனின் திருவுருவத்திற்கு முன்பாக ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து சாந்தப்படுத்தினாராம்.
அம்பிகையின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீ என்பது லக்ஷ்மியின் அம்சம். அதனால் காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பதுடன் மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் போன கடன்களும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இருக்கிறது. அம்பிகையின் அருள் பிரசாதமாக நமக்கு வழங்கும் குங்கும பிரசாதத்தை அப்படியே நெற்றியில் அணிந்து கொள்ளாமல் கருவறைக்கு வெளியில் அம்பிகையின் இடது புறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடிகளில் வைத்து எடுத்த பிறகே அணிந்து கொள்ள வேண்டும். காயத்ரி மண்டபத்திற்கு போகும் வழியில் அன்னபூரணி சந்நிதி இருக்கிறது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த அம்பிகையை வணங்கி பிக்ஷத்வாரம் வழியாக பவதி பிக்ஷாந்தேகி என கையேந்தி பிச்சை கேட்டு வழிபட்டால் நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னை காப்பாற்றுவாள். காஞ்சி காமாட்சி அன்னையை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும். அம்மனின் திருவடிகளில் நவகிரகங்களும் தஞ்சமடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் ஏற்படுவதில்லை. அன்னை காமாட்சியின் கருவறைக்கு முன் துர்வாசருக்கு தனி சந்நிதி இருக்கிறது. ஹயக்ரீவர் அகத்திய முனிவர் மூலம் லலிதா சகஸ்ரநாமத்தை அருளியதால் ஹயக்ரீவர் அகத்தியர் இருவருக்கும் இந்த கோவிலில் சந்நிதிகள் இருக்கிறது. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமாக மாமரம் உள்ளது. இது பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா, தெப்ப உற்சவம், பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுகின்றன. இது தவிர நவராத்திரி, ஆடி, ஐப்பசி, பூசம், சங்கர ஜெயந்தி, வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியவை நடத்தப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவையே இந்த ஸ்தலத்திற்கு வரும் பக்தர்களின் முக்கிய வேண்டுதலாக இருக்கிறது. இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதற்கு பிறகுதான் ராமர், லக்ஷ்மணர் ஆகியோர் பிறந்ததாக ஸ்தல வரலாறு சொல்கிறது. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம், அபிஷேகம் ஆகியவை செய்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள். காலை 5 மணிக்கு துவங்கி பகல் 12:15 மணி வரையிலும், மாலை 4 மணிக்கு துவங்கி 8:15 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் இரவு 9:30 மணி வரையிலும், பௌர்ணமி நாளில் இரவு 10:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கும் பஸ் நிலையத்திற்கும் மிக அருகிலேயே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சங்கரமடத்தை ஒட்டி அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்தான் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கியமான கோவில்கள் அனைத்திற்கும் துவக்கமாக அமைந்துள்ளது. ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் திருக்குளத்திற்கு பஞ்சகங்கை என்று பெயர். ஈஸ்வரனின் தலைமுடியிலிருந்து இது உற்பத்தியாவதால் பஞ்சகங்கை என்று பெயர் பெற்றதாக ஐதீகம் இருக்கிறது. காயத்ரி மண்டபத்தின் சுவரில் தென்கிழக்கு திசை நோக்கி கல்வ பெருமாள் தரிசனம் தருகிறார். 108 திவ்ய தேசங்களில் அம்பாள் திருத்தலத்தில் அமைந்துள்ள ஒரு திவ்ய தேசம் இதுவே. வைணவர்கள் இந்த ஸ்தலத்தில் திருக்கல்வருக்கு எதிரே உள்ள கண்ணாடி வழியாக தரிசனம் செய்கின்றனர். ஸ்ரீ காமாட்சி அம்பாளை தீர்க்கமாக தரிசனம் செய்பவர்களுக்கு அம்பாளின் கண்கள் சிமிட்டுவது போல உணர்வு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.